அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒன்னாஸ் பேஜை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் எனது நல்ல உள்ளங்களுக்கு அஹ்லன் வசஹ்லன் மர்ஹபன் பிக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் புனித ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். ஏன் இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பாக இருக்குது? என்ன காரணம்? இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாம், அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த குர்ஆன் மூலமாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். அந்த புனிதமான அல் குர்ஆனை இறக்கின மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் நாங்க நோன்பு பிடிக்கிறதுனால சிறந்தது அல்ல. இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கினது மூலமாக இந்த மாதத்தை புனிதமான மாதமாக, கண்ணியமான ஒரு மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க வாழக்கூடிய அத்தனை காலங்களிலேயுமே நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் இஹ்லாஸாக செய்ய வேண்டும். நாங்க வேற நாளைக்கு செய்யறதுக்கும் பார்க்க இந்த புனிதமான ரமலானுடைய வேளையில செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புகளை அதிகரித்து வைத்திருக்கிறான். அந்த சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த காலத்துல நாங்க எவ்வளவு அளவு குர்ஆனை ஓத முடியுமோ அந்த அளவுக்கு குர்ஆனை ஓத வேண்டும். அதே போல எந்த அளவுக்கு சதகாக்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சதகாக்கள் கொடுக்கணும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புகள் சொல்லப்படுது. அவர் இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிப்பாரு. அப்படின்னு சொன்னா 30 நாளைக்கு 30 குர்ஆன்கள், 29 நாட்கள் என்ற 29 குர்ஆன்களை அவர் ஓதி முடிப்பாரு. அவர் அந்த குர்ஆனை ஓதுறதுக்கு காரணம் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடக்கக்கூடிய அடியானாக வாழ்வதனால தான் அவர் இஹ்லாஸோட அல்லாஹுக்கு பயந்து அவர் குர்ஆனை ஓதுகிறார்கள். அதே போலத்தான் இந்த சதகாக்கள் கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மின் யதுஸ் சுஃப்லா. கொடுக்கும் கை எடுக்கும் கைக்கு பார்க்க சிறந்தது. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தாராங்க, நாங்க சதக்கா எடுக்கிறதுக்கும் பார்க்க சதகாக்களை கொடுக்கிற நிலைமைக்கு ஆளாகிடணும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தாராங்க, நீங்க சதகாக்கள் கொடுக்குறீங்களா, நீங்க சதக்கா கொடுக்குறீங்களா, அல்லாஹ்க்கு பயந்து அஞ்சு இஹ்லாஸோட முறையில கொடுங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? உங்களோட வலது கையால கொடுக்கக்கூடிய அந்த சதக்காவை இடது கைக்கு தெரியாமல் கொடுங்கன்னு சொல்றாங்க. நாங்க வலது கையால கொடுக்கிற சதக்கா இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி என்று சொன்ன அர்த்தம், இஹ்லாஸோட அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ்க்கு மாத்திரம் அறிந்து இந்த சதக்காக்களை நாங்க கொடுப்பது தான் சிறந்தது. யாரெல்லாம் வெளிச்சம் போட்டுக்கொண்டு இந்த சதக்காக்களை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு ஃபாயிதாவும் கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், அல்லாஹுக்கு பயந்து சதக்காக்களை கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும். இந்த சதகாக்களை யார் இஹ்லாஸோட கொடுக்கிறாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த சதகாவை கொடுக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிழல்ல தான் வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வகையான மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழால வைப்பான். அதுல ஒருவர் தான் யாரு அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி இஹ்லாஸான முறையில சதகாக்கள் கொடுக்கிறாரோ, யாருக்கும் தெரியாம நியத்து வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் கொடுக்கிறோம் என்று நியத்து வைத்து சதகாக்களை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழால தான் இருப்பார்கள். ஒரு நிலைமை வருகிறது, சதக்காவை நாங்கள் கொடுக்க வேண்டும், ஆனால் ஒரு பதிவை விட்டு இன்னும் யாராலும் ஒருவருடைய உதவி அந்த இடத்துக்கு தேவையாக இருக்கிறது. அந்த நிலையிலே ஒரு பதிவை விடலாம். அந்த பதிவை எப்படி விட வேண்டும் என்று சொன்னால், அழகான முறையிலே நீங்க அந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகமோ, உதாரணத்துக்கு ஒரு மதரசாவை எடுத்துக்கோங்க, அந்த மதரசாவுடைய நிர்வாகத்தையோ அந்த மதரசாவுடைய அதிபரையோ சந்தித்து அவரிடம் கொடுக்கக்கூடிய ஹக்கை கொடுத்து விட்டு ஒரு பதிவை போடலாம்.
இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மதரசாவுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, உங்களால சதக்காக்களை வந்து கொடுக்க முடியுமானால் வந்து கொடுங்க என்று சொல்லி அழகான ஒரு பதிவு போடலாம். ஆனால் அந்த பதிவிலே நீங்க போடும் பொழுது அழகான முறையில எந்த ஒரு மனிதருடைய முகத்தையும் காட்டாமல் அழகான முறையிலே உங்களுக்கு அந்த சதக்காவுடைய பதிவை போடலாம். எனவே நீங்கள் சதக்காவுடைய பதிவை போடுறீர்களா, சின்ன மாணவர்களுடைய முகத்தை போடாமல் அழகான முறையிலே இந்த ஊர்ல இந்த இடத்துல இப்படி ஒரு மதரசாவுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு போடலாம். யாருடைய மானத்திலேயும் விளையாடாமல் அழகான முறையிலேயே உங்களுக்கு அந்த சதக்காவுடைய பதிவை போட்டு அந்த இடத்துக்கூடிய கிடைக்கக்கூடிய ஹக்கை எடுத்து கொடுக்கலாம். எனவே நல்ல உள்ளங்களே, நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை சரியான உறுப்பினர்கிட்ட போயிட்டு சேருங்க. எப்படி என்று சொன்னா அல்லாஹுக்கு பயந்து அஞ்சி இஹ்லாஸுடன் முறையாக போயிட்டு கொடுங்க. யாரும் பப்ளிசிட்டி சதக்கா செய்யவான, அல்லாஹுக்கு பயந்துக்கோங்க. இந்த துன்யா நிரந்தரம் அல்ல, ஆகிரத் ஒன்று மட்டுமே நிரந்தது. இந்த ஆகிரத்துக்கு பயந்து நீங்க நடந்துக்கோங்க. கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இஹ்லாஸான சதக்காக்களுக்கு, அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிந்த இந்த சதக்காக்களுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும். வல்ல நாயன் என்னையும் உங்களையும் இஹ்லாஸான சதக்காக்கள் கொடுக்கிறதுக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.